செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். திமுகவுடைய ஆட்சியில இங்க தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணாங்க. தாவேக்காவோட ஆட்சியிலயும் அவங்க போராட்டத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேசி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அந்த மக்கள் எதுக்காக பயந்து அவங்க அந்த போராட்டத்த நடத்துனாங்களோ, இன்னைக்கு அந்த பயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு துறையூர் பகுதியை சேர்ந்த தனியார் ஒப்பந்த நிறுவனமான எஸ்ஆர் என்டர்பிரைஸ் நிறுவனம் சார்பில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது. துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் அந்த நிறுவனம் கொத்தடிமைகளைப் போல பத்திரத்தில் எழுதி வாங்கும் அவலம் அரங்கேறி வருகிறது. எஸ்ஆர் என்டர்பிரைஸ் நிறுவனத்தை சேர்ந்த கண்காணிப்பாளராக உள்ள அருண் என்பவர் 100 ரூபாய் பத்திரத்தில் துப்புரவு பணி செய்ய வரும் பணியாளர்கள் அரசின் எந்த சலுகையும் கேட்கக்கூடாது, குறிப்பாக நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவற்றை கேட்கக்கூடாது, குறிப்பாக பணியாளர்கள் சங்கங்களின் சார்பில் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தினால் நிர்வாகம் எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்பட்டு பணியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என 100 ரூபாய் பத்திரத்தில் தொழிலாளர்களிடம் கையெழுத்து வாங்கி அடிமைகள் போல் மாற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலம் பணியாற்றினால் அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் சங்கங்கள் மூலம் அரசுக்கு எடுத்துரைக்கப்பட்டு அதன் பிறகு தீர்வு காணப்பட்டு வரும் நடைமுறையை மாற்றி மீண்டும் பழைய கொத்தடிமை முறையை இந்த நிறுவனம் புகுத்தி தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். வேறு வழி இல்லாமல் சில பணியாளர்கள் 100 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்திட்டு செல்லும் நிலை உள்ளது. சேலம் நகராட்சியில எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் சொல்லி ஒரு தனியார் கம்பெனி ஒண்ணு. இவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் கூட ஒரு டீலிங் போட்டுக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள அவங்க பணிக்கு எடுப்பாங்க. அவங்க வேலைக்கு எடுப்பாங்க. அவங்க தான் சம்பளம் குடுப்பாங்க. ஸோ, அவங்க அந்த மாரி ஆட்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. தனியார்கிட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு போறதுங்கிறதே ஆபத்து. அதுவும் ஏன் ஆபத்துன்னா, நிரந்தர பணி அப்படிங்கிறது அங்க இருக்காது. நிரந்தரமான வருமானம் அப்படின்றதும் அங்க இருக்காது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளோட உரிமை அந்த இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்னா, அதுக்காக நம்மளால குரல் கொடுக்க முடியாது. நம்ம ஃபியூச்சர் நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய பேரப்பிள்ளைங்க, இவங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துலயும் உறுதி செய்யப்படாது. ஸோ, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மக்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள், அவங்க அரசாங்கத்தை நாடி, "நீங்க தனியார்ட்ட எங்கள வித்துறாதீங்க. தயவு செஞ்சு எங்கள வித்துறாதீங்கன்னு" சொல்லி தொடர்ச்சியா அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஆனா, இன்னைக்கு சேலத்துல அந்த எஸ்ஆர் என்டர்பிரைசஸ் என்ன பண்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள வேலைக்கு எடுக்கிறோம்னு சொல்லி, அவங்க பத்திரத்துல அவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது, இந்த நிறுவனத்துக்கு எதிரா நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாரி சங்கங்கள், இந்த மாரி அமைப்புகள் எதுவும் உள்ள வரக்கூடாது. உங்களோட அரசியல் எல்லாத்தையும் நீங்க வெளில தான் வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். இங்க பணி நிரந்தரமா இல்லையா அப்படிங்கிறத நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம்னு சொல்லி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உள்ள உட்கார்ந்துகிட்டு, அவனுடைய கார்ப்பரேட் புத்திய உள்ள திணிக்கிறான். அவனுடைய அந்த அடக்குமுறைய கொண்டு உள்ள திணிக்கிறான். சர்வாதிகாரத்தனத்த உள்ள கொண்டு திணிக்கிறான். மக்கள கொத்தடிமையா அவன் எழுதி வாங்கிட்டு இருக்கிறான். இந்த செய்தி எந்த ஊடகத்திலும் வரல. சத்தியம் டிவில மட்டும் தான் இந்த செய்தி வந்திருக்கு. வேற எந்த ஒரு செய்தி ஊடகத்திலும் இந்த செய்தி வரவே இல்ல. ஆக்சுவலா நானே இந்த செய்திய லேட்டா தான் பேசுறேன்னு நெனைக்கிறேன். எடுத்து வச்சிருந்தேன். வேற வேற விஷயங்கள நம்ம அத இதாயிருச்சு. ஸ்கிப் பண்ணிட்டேன் தெரியாம. ஸோ, இது மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம மக்கள் எதுக்கு பயந்து உங்க போராட்டம் பண்ணாங்களோ, இன்னைக்கு அந்த பயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அவங்களலாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையா? அவங்கலாம் இருக்கிறதுனால தான்ப்பா நம்ம நாடு சுத்தமா இருக்கு. நம்ம வீடு சுத்தமா இருக்கு. நம்ம வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். நம்ம நாடு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்காவுடைய ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில தூய்மை பணியாளர்கள எச்சி இலைய எடுக்க வைக்கிறாங்க. ஏன்டா நீங்க சாப்பிட்ட இலைய கூட நீங்க எடுக்க மாட்டீங்களாடா? சரி. இப்ப அங்க நெறைய பேர் வராங்க. அது ஒரு ஃபங்ஷனு, ஒரு மீட்டிங்கு. அங்க வேற யாராவது ஒரு நபர்கள வேலைக்கு ஆள் வச்சு நீ எடுக்க வேண்டியதானே? அது என்ன தூய்மை பணியாளர்கள நீ எடுக்க வைக்கிற? இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு தெரியல. அதே மாரி அவங்களுக்கு ஒரு உணவு பொருள கொண்டு போய் குடுக்கணும் அப்டின்னா கூட, அந்த குப்பை வண்டியில எடுத்து வச்சு தான் கொண்டு போய் குடுக்குறானுங்க. இது இந்த ஆட்சி, அந்த ஆட்சி சொல்லல. எல்லா ஆட்சியிலுமே அந்த மக்களுக்கு இப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள பார்த்தா உங்களுக்கு சாமானிய மனிதர்கள் மாரியே தெரியலையா? அவங்களுக்கு 2 கை, 2 காலு, நம்மள மாரி உடம்புல ரத்தம் தானே ஓடுது. சிவப்பு ரத்தம் தானே ஓடுது. அவங்க ஏலியன் பிறவிகள் கிடையாது. மனுஷங்க தானே. அப்புறம்
அரசாங்கம் நீங்க தான்டா அவங்களுக்கு கூட போய் நிக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க? குறைந்தபட்ச பாதுகாப்பு, குறைந்தபட்ச அங்கீகாரம், குறைந்தபட்ச உரிமை. பணி நிரந்தரம் குடுங்க. எங்களுக்கு ஊதியத்த கொஞ்சமா உயர்த்தி குடுங்க. நாங்க லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல கேட்கல. கொஞ்சமா உயர்த்தி குடுங்க. ஒரு 2000, 3000 ஏத்தி குடுங்க போதும். எங்களுக்கு இந்த வேலைய நீங்க நிரந்தரம் பண்ணிட்டீங்க. பென்ஷன் இது மாதிரியான விஷயத்த கொண்டு வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு என் பசங்க சேஃப்டியா இருப்பாங்க. நம்ம நம்ம எத்தன செய்தி பார்க்குறோம். அ ட்ரைனேஜ் கிளீன் பண்ணும்போது தூய்மை பணியாளர்கள் இறந்து போயிட்டாங்க. விஷவாயு தாக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. எத்தன செய்தி பார்க்குறோம். அ அவ் அப்ப அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு யார் இங்க பாதுகாப்பு குடுப்பா? அரசாங்கமும் குடுக்க மாட்டேன். நீ தனியார்ட்ட போனா, தனியார் எப்படி குடுப்பான்? அவன் சுயநலம் சார்ந்து, லாபம் சார்ந்து தானே சிந்திப்பான். ஏன் மனசாட்சியே இல்லாம எல்லா ஆட்சியாளர்களும் இந்த விஷயத்த பண்றீங்க? தூய்மை பணியாளர்கள் மட்டும் நம்ம பேர மாத்தி வச்சா, அவங்க வாழ்க்கை தூய்மையாயிடுமா? ஆகாது. நம்ம வாழ்க்கை தூய்மையானா போதுமா? போதாது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களையும் சக மனிதனா மதிக்க கத்துக்கோங்க. நான் சில விஷயம்லாம் பார்த்தேன். ஒரு கடையில டீ குடிக்க போறேன். நின்னு அந்த கடையில போண்டா நல்லா இருக்கும். அதனால காலையில கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு, போண்டா, ஒரு டீ, ஒரு காஃபி சாப்பிடுறது எனக்கு வழக்கம். போறேன், டீ வாங்குறேன், போண்டா வாங்குறேன், சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு 4, 5 அண்ணனுங்க வராங்க. 2 அக்கா வராங்க. இவங்க எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர் தான். வராங்க. அவங்களுக்கு டீ இதெல்லாம் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. நல்லா டிப் டாப்பா வந்து நிக்கிறாரு. ஆள் நீட்டா இருக்காரு. ஆனா, டீ கடைக்காரரு இவங்களுக்கெல்லாம் டீய போட்டு குடுத்துட்டு, அ இவருக்கும் கிளாஸ் எடுத்து சக்கர எடுத்து போடுறாங்க. இவரு இல்ல கிளாஸ்ல வேணாம் கப்ல குடு அப்படின்றான். அந்த நபர் வந்து வேற எந்த ஒரு விஷயத்துக்காக கூட அவருக்கு வந்து கேட்டிருக்கலாம். சரி, ஓகே. நம்ம கப்ல குடிச்சா நல்லா இருக்கும். அது ஒரு பழக்கவழக்கமா கூட இருந்திருக்கலாம். ஆனா, அவர் அந்த இடத்துல வந்து எல்லாரும் இருக்கும்போது, "கப்ல குடு, கிளாஸ் வேணாம்" அப்படின்னு ஒரு மாரி மூஞ்ச சுளிச்சுட்டு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் ஒரு மாரி மூஞ்சி வாடுது. அவங்களால என்ன சொல்ல முடியும்? ஒண்ணும் இல்லாத ஒரு ஒரு விஷயம் தான். ஆனா, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். வெளில நின்னு பார்க்கும்போது நமக்கு இதுல என்னப்பா இருக்கு? அவர் ஹைஜீனா இருக்காரு. ஆக்சுவலா இங்க ஹைஜீன் சொல்லி இங்க ஒரு தீண்டாமைய கடைபிடிக்கிறானுங்க. தீண்டாமைய கடைபிடிக்கிறானுங்க. அவன் சொன்ன விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க எதுவுமே சொல்லல. அப்படியே பொறுமையா போனாங்க. ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு டீ, காஃபிய குடிச்சுட்டு, குடுத்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. நாட்ட சுத்தம் படுத்துறாங்க. அவங்க உள்ளமும் தூய்மையா இருக்கு. ஒருத்தன் உடம்பு சுத்தமா வச்சிருக்கிறான், நீட்டா இருக்கிறான். ஆனா, அவன் மனசு ஃபுல்லா அழுக்கு தான் நிறைஞ்சிருக்கு. நாம ஒண்ணும் அவங்க வீட்ல உட்கார்ந்து நீங்க கொஞ்சம் குழாவுங்கலாம் சொல்ல வரல. சக மனிதர்கள சக மனிதர்கள மதிக்க கத்துக்கோங்க. அது ஒரு குப்பை கடந்து கடந்து போகும்போது அப்படியே மூக்க மூடிட்டு, ஓ! என்ன நாறுது, என்ன வண்டி இவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சிருக்காங்களேன்லாம் இங்க உட்கார்ந்து சில நபர்கள்லாம் பேசுவாங்க. ஆனா, அதே வண்டியில ஒரு நாள் முழுவதும் அவங்க பயணிச்சு இருக்கக்கூடிய நம்மளுடைய கழிவு சரியா? நம்ம உருவாக்குற கழிவு. இதெல்லாம் சுத்தம் பண்ணி, அவங்க கொண்டு போய் போட்டுட்டு, நைட் அந்த யூனிஃபார்ம கழட்டிட்டு, அவங்க குளிச்சுட்டு, அவங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க தூய்மை பணியாளர்கள் தான். அவங்க கிட்ட தான் தூய்மைய நம்ம கத்துக்கணும். ஆனா, நம்ம எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அவங்கள பார்த்தாலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மனிதர்கள். நம்ம வந்து அப்படிதான் இருக்கணும். அது என்ன ஹைஜீன் அப்படின்னு வரும்போது அவங்க கிட்ட மட்டும் காட்டுறீங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம். நான் விஜய் அவர்களும் சரி, இப்ப சமீபத்தில ஆய்வுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க விஜய பார்த்து கை குடுக்க போறாங்க. விஜய் கை குடுக்கல. இத வந்து தாவேகா சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் எப்படி பேசுறாங்கன்னா, ஹைஜீனுக்கும் தீண்டாமைக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்களா இருக்கீங்களாடா, ஊப்பீஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. இங்க பிரச்சனை அவன் ஊப்பியா இல்லையாங்கிறது இல்ல. அது தீண்டாமையா, ஹைஜீனா அப்படிங்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் சக மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க. ஒரு ஆர்வத்துல அந்த அம்மா கை குடுக்குறாங்கன்னா, நீ கை திருப்பி குடுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களும் டிப் டாப்பா வந்து தான் நிக்கிறாங்க. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்படி நீ அவங்க கைய கூட நீ தொடமாட்ட அப்படின்னா, அந்த கையில இருக்கக்கூடிய அந்த விரல் தானே போய் ஓட்டு போட்டுச்சு உனக்கு. எப்படியும் அவங்களும் ஓட்டு போட்டுருப்பாங்க தாவேகாவுக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை?
இப்பயும் சொல்றேன். தீண்டாமை அப்படின்றது நிறத்தின் அடிப்படையில, உடல் அமைப்பின் அடிப்படையில, இங்க பணத்தின் அடிப்படையில, இதுல தான் இருக்கு. எவன் ஒருத்தன் நீட்டா, டிப் டாப்பா உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டு, பணம் கையில வச்சுக்கிட்டு, அவன் சுத்துறானோ, அவன் எப்பேர்ப்பட்ட கேவலமான பிறவியா இருந்தாலும், அவன தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அந்த சமுதாயம். அதே ஒருத்தவங்க உடையில ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருக்கு. சின்னதா ஒரு ட்ரெஸ் எங்கேயோ ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு. இல்ல பட்டன் ஏதோ அறுந்து போயிருக்கு அப்டின்னா, அவங்ககிட்ட பணம் இல்ல அப்டின்னா, இந்த சமுதாயம் அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அவன் பார்வையிலே கொன்னுடுவான். "நீ எல்லாம் ஒரு பிறவியா?" அப்டின்ற ரேஞ்சுல இவன் பார்த்தே கொன்னுடுவான். இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் தான் போயிட்டு இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன். இந்த இடத்துல நான் தாவேக அரசாங்கத்தையோ, திமுக அரசாங்கத்தையோ, இல்ல அதிமுக அரசாங்கத்தையோ நான் உள்ள கொண்டு வந்து வைக்க விரும்பல. ஆனா எல்லார் ஆட்சியிலயுமே தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை தூய்மையாகிறது இல்ல. துளியளவு கூட இல்ல. நம்மலாம் வியாக்கியானம் பேசுவோம். ஆனா நமக்குள்ளயுமே ஒரு அழுக்கு இருக்கு. நமக்குள்ளயுமே ஒரு அழுக்கு இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவங்களும் சக மனிதர்கள மதிக்க கத்துக்கோங்க. குப்பை எடுக்க வராங்க, நம்ம இடத்த தூய்மை செய்ய வராங்க அப்டின்னா, காலைல ஒரு வார்த்தை பார்த்துட்டு "என்னங்க சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? இல்ல என்னங்க தண்ணி கிண்ணி குடுக்குறீங்களான்னு?" சொல்லி கேளுங்க. ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடுக்குறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. அவங்களும் வெயில்ல தான் அலையுறாங்க, ரோட்ல தான் அலைஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மனிதர்கள் தான். சின்ன விஷயம் தாங்க. ஒரு மாற்றம். அது நம்மகிட்டருந்து ஆரம்பிப்போங்க. அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்க எப்பேர்ப்பட்ட நபர்களா வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனா மனுஷன மதிக்க கத்துக்கோங்க. என்னத்த சொல்றது? சரி ரைட். என்னோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.